தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குமரி ஷாலி பியூட்டி அகாடமியின் இலவச சேவை முகாம். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் ஷாலி பியூட்டி அகாடமி கடந்த 12 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இங்கு அழகு பயிற்சி பெற்ற அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் இங்கே டாட்டூ கலைஞர்களை உருவாக்கி உள்ளார்கள். இங்கு அழகு கலையை ஒரு சாதாரண தொழிலாக பார்க்காமல் சமூக சிந்தனையுடன் சேவையாற்றி வருவதால் வாடிக்கையாளர்கள் மிகவும் திருப்தி அடைகிறார்கள். இந்த அழகு கலை அகாடமி கடந்த 5 வருடங்களாக பல தொண்டு நிறுவனங்களில் உள்ள ஏழை எளிய மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவில் அருகே உள்ள புளியடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்பாஸ்டிக்ஸ் சென்டர் ஆஃப் கன்னியாகுமரி என்ற மையத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய ஆண்களுக்கான தொழிற்பயிற்சி மையத்தில் வைத்து தங்களது சேவைகளை சமூக அக்கறையுடன் சேவையாற்றினார். அங்குள்ள மனவளர்ச்சி குன்றிய ஆண்கள் நபர்களுக்கு முடித்திருத்தும் சவரம் மற்றும் அவர்களை அழகுபடுத்துதல் போன்றவற்றை செய்து தங்களது சமூக அக்கறையை காட்டினார்கள். இது ஷாலி அழகு கலை அகாடமியின் நிர்வாக இயக்குநர்கள் ஜான் பீட்டர், ஷாலி மற்றும் அகாடமியின் ஊழியர்கள் பிரதீப், ராஜா, சதீஷ், ஸ்ரீவித்யா, முத்துகிருஷ்ணன் மற்றும் அங்கு பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 25 பேர் இணைந்து இந்த சேவையை மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்தனர். அதன் பின்னர் அந்த மையத்தில் உள்ள அனைவருக்கும் அகாடமியின் சார்பாக மதிய உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி பரிமாறப்பட்டது. இந்த மையத்தின் இயக்குனர் பேசில் ராஜன் பேசுகையில், கடந்த 40 வருடங்களாக இந்த மையம் செயல்படுகிறது. இங்கு சுமார் 95 மனவளர்ச்சி குன்றிய ஆண் நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பராமரிக்க தனியாக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அரசு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து எந்த ஒரு உதவியும் பெறவில்லை. இதேபோல் ஏதாவது ஒரு சமூக அக்கறை கொண்ட உள்ளங்கள் இங்கு உள்ளவர்களுக்கு இது போன்று உதவி செய்வார்கள். மேலும் அவர் பேசுகையில், இந்த அகாடமி மென்மேலும் இது போன்ற பல சேவைகளை செய்ய மனமாற நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். குமரி ஜி. முத்துக்குமார்.